தமிழகத்துல மொத்தம் 2000க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்கிட்டு வருது. அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக கல்குவாரிகள் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அதன் மூலமா கடந்த ஒரு வாரமா தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் மற்றும் மதுரை சுற்று வட்டாரங்கள்ல இருக்க கல்குவாரிகளை திடீர் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 431 கல்குவாரிகள் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல 155 குவாரிகள் விதிமீறல் கண்டறியப்பட்டிருக்கு. 67 குவாரிகளோட பணிகள் தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க மேல ஃபைனும் போட்டிருக்காங்க. மீதம் 88 குவாரிகள் பணி நிறுத்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 69 வாகனங்கள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. மேலும் சேலம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள்ல பட்டா நிலங்கள்ல அனுமதியின்றி சுண்ணாம்புக்கல் வெட்டி எடுக்கப்பட்டதுனால அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. திருச்சி அங்கேயும் பட்டா நிலங்கள்ல அனுமதி இல்லாம கனிம வளங்களை வெட்டி எடுக்கப்பட்டது கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த நிலங்கள்ல குவாரிக்கு அரசு அனுமதி கொடுக்கணும்னா அரசு நிலங்களா இருக்கணும். ஆறுகள், குளங்கள், ஏரிகள், தரிசு நிலங்கள். தனியார் பட்டா நிலத்துல மணல் எடுக்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க.